வணக்கம், வெல்கம் டு IQ Study, Unique Approach of Teaching. Today, 10th standard Mathsல example 1.18 and example 1.19 இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, the distance s, distance வந்து s ன்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படினா கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. traveled by a particle, time t வந்து ஹவர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. is given by ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. s of t is equal to t square plus t divided by 2 அப்படி சொல்லிட்டு find the distance, distance வந்து கண்டுபிடிங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 3.5 hour, அடுத்து பாத்தீங்க அப்படினா 8 hours 15 minute. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறேன். s of t is equal to what? t square plus t divided by 2. இப்போ from this time first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? t is equal to 3 hours 3.5 hours ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 3.5 hour. இப்போ இந்த half வந்து நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, 0.5 அப்படின்னு எழுதுறேன். அப்போ 1/2 நால ஆறுனா 0.5 நால ஆறுதானே, இப்போ 3.5 hours அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ரைட், இப்போ இந்த 3.5 இந்த t இருக்க இடத்துல I'm going to substitute. அந்த மாதிரி substitute பண்ண அப்படின்னா எனக்கு distance வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ s of tன்றது என்னது, எனக்கு 3.5. 3.5 which is equal to, இங்கே பாருங்க t இருக்க இடத்துல 3.5 போட்டா 3.5 ஸ்கொயர் பிளஸ் 3.5 divided by 2 அப்படின்னு வருது. இப்போ 3.5 வந்து நான் ஸ்கொயர் பண்ணணும். இங்க பாருங்க, நான் மல்டிப்ளை பண்றேன். 3.5 into 3.5 மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 5 5s are 25, 5 2, 5 3s are 15, 15 plus 2 is 17 into 3 5s is what? 15, 1, 3 3s are 9, 10, which is equal to 5 2 1, 1 plus 1 2, 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 12.25 அப்படி சொல்லிட்டு எனக்கு இதோட வேல்யூ வந்திருக்கு, which is equal to what? 12.25. இப்போ இது கூட வந்து 3.5 வந்து நான் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 12.25 இதுல வந்து 3.5 வந்து நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 57.51, அதாவது 15 பாயிண்ட், எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 15.75 divided by 2. ஓகேங்களா? இப்போ இந்த 15.75 வந்து நான் 2 ஆல டிவைட் பண்ண போறேன். see, இப்போ 2 ஆல நான் டிவைட் பண்ணும்போது 7s is what? 14. இப்போ பேலன்ஸ் 1 வரும். இந்த பாயிண்ட் இருக்கறதெல்லாம் அப்படியே நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். 8s are 16, again எனக்கு 1 ன்னு சொல்லி வரும். 7s are 14, again எனக்கு 1 ன்னு சொல்லி வரும். அப்போ பாயிண்ட் இருக்கறதெல்லாம் we can take 0. அப்போ 10 ன்னு சொல்லி இருக்கு. 2 5s are 10. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, 7.875 கிலோமீட்டர்ஸ். அதாவது டைம் 3.5 hours இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்க அந்த பார்ட்டிகல் 7.875 கிலோமீட்டர். இப்போ இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் 8 hour 15 minutes, இத அடுத்த பேஜ்ல போடலாம் பாருங்க. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். s of t is equal to what? t square plus t divided by 2. இப்போ from this செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க, 8 hours 15 minutes. ரைட், இப்போ இந்த 15 minutes வந்து நான் ஹார்ஸா மாத்த போறேன். ஹார்ஸா மாத்துறதுக்கு மினிட்டை வந்து ஹார்ஸா மாத்த நம்ம 8 hours 15 divided by 60 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இது வந்து ஹவரா மாறிடும். இப்போ இதை நான் கேன்சல் பண்ண அப்படின்னா 15 1s 15 4s is 60. அப்போ இதுவுமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஹாரா மாறிடுச்சு. இப்போ 1 divided by 4 ன்னு இருக்கு. இப்போ 1 divided by 4 கால். அப்போ காலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0.25 அப்படின்னு எழுதலாம். 8.25 hours. அப்போ டைம் எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, t is equal to 8.25 hours அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல டைம் இருக்க இடத்துல, அந்த t இருக்க இடத்துல நான் இந்த 8.25 hours அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் டிராவல்டு எனக்கு கிடைச்சிரும் கிலோமீட்டர்ஸ்ல. இப்போ s of 8.25 which is equal to 8.25 the whole square plus 8.25 divided by 2. இப்போ 8.25 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணனும். 8.25 into 8.25 மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 5 5s is what? 25, 2, 5 2s are 10, 12, 1, 5 8s is 40. அப்போ 41 அப்படி சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்க, 8 5s is what? 10, 0, 1, 2 2s is what? Sorry, 2 5s is 10, 0, 1,
2 2s is 4. அப்போ 4 plus 1 5. 5. அடுத்து பாருங்க 2 8s are 16. இப்போ 1650 அப்படி சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்க 8 5s is 40. 0 4 carry 4 வருமா? 8 2s are 16. 16 plus 4 is 20. 2 8 8s is 64. இப்போ 64ல வந்து நான் 6 அதாவது 2 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 66 அப்படின்னு வருது. இப்போ from this 5 2 1 plus 5 is 6. 4 plus 6 is 10. Carry 1. 1 plus 1 is 2. 2 plus 6 is 8. Again I am getting 60 அதாவது 680625 அப்படின்னு வருது. இங்க பாருங்க 8.25 8.25 அப்படி 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 இப்போ 68.0625 அதுதான் வந்து இதோட வேல்யூ. இப்போ நான் அப்படியே போறப்போனா 68.0625 plus 8.25 divided by 2. இப்போ from this இதுல இருந்து என்ன வருது சொல்லி பாருங்க. இப்போ இதுல வந்து 8.25 நான் ஆட் பண்ண போறேன். கரெக்ட்டா பாயிண்ட் இருக்க இடத்துல தான் வைக்கணும். 8.25 ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது சொல்லி பாருங்க. 5 2 6 plus 5 is what? 11. இப்போ carry 1 ஆயிடும். 3.8 plus 8 is 16. We'll be getting 1. இப்போ 76.3125. அப்போ 76.3125 divided by 2. இப்போ இதை வந்து நான் 2 ஆல டிவைட் பண்ண போறேன். இந்த ரஃப் காலமை நான் அழிச்சிடலாமா? இப்போ 2 ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. From this இப்போ 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6 carry 1 வருமா? இப்போ 2 8s are 16 அந்த பாயிண்ட் அப்படியே வந்துரும். 2 1s are 2 1 வந்து இங்க இருக்கும். அப்போ 2 5s are 10 திருப்பி again carry 1 2 6s are 12 இங்க என்ன இருக்கு 5 ன்னு சொல்லி இருக்கு. 2 2s are 4 அதுக்கு அப்புறம் carry 1 போயிடுச்சு அப்படின்னா பாயிண்ட் இருக்கதால we can add 1 0. இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 5s are 10. therefore இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபைனல் ஆன்சர் 38.15625 கிலோமீட்டர்ஸ். எப்போ அதாவது டைம் வந்து 8 hours 15 minutes இருக்கும்போது இதோட ஸ்பீடு s of t ன்றது பாருங்க. டைம் வந்து 8 hours 15 minutesன்றது வந்து நம்ம ஹார் எழுதும்போது 8 hours 8.25 hours அப்படி சொல்லலாம். அதாவது 8.25 hours இருக்கும்போது இது எவ்வளவு ஸ்பீட் கிடைச்சிருக்கு பாருங்க. 38.15625 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு சப்டிவிஷன் தான் இந்த क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. நாம 3.5 ஹவர்ஸ்க்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லி ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 8 hours 15 minutesக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. எக்ஸாம்பிள் 1.19 if the function f ன்னு கொடுத்துருக்காங்க r to r ஓகேங்களா defined by இப்போ f of அதாவது r to r ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. defined by the function இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 2x plus 7 அப்போ x வந்து less than -2 ஆ இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கணும் 2x plus 7. அதுவே வந்து -2 ல இருந்து +3 வரைக்கும் இருக்கும் பொழுது x square minus 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி greater than or equal to 3 க்கு மேல போகும்போது we have to take 3x minus 2 இந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்க. find the value of அப்படி சொல்லிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. first what I'm going to do நான் வந்து ஒரு plot பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து பாருங்க நான் நம்பர் எழுதும்போது 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. இப்போ இங்க எழுதும்போது -1 -2 -3 -4 -5 -6 so on -infinity க்கு போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் +infinity வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இப்போ இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா see ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, அதாவது -2 ல இருந்து equal to ன்னு கொடுத்துறாங்க. -2 ல இருந்து +3 வரைக்கும் ஓகேங்களா. -2 ல இருந்து +3 வரைக்கும் பாருங்க. அப்போ இந்த -2 ல இருந்து +3 வரைக்கும் இது வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x is equal to x square minus 2 இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். எதுல இருந்து இது வரைக்கும் நடுவுல இருக்க ஈக்குவேஷன் நான் எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க x square minus 2. let me erase this. இப்போ இதில இருந்து பாக்கும்போது
-2ல இருந்து +3 வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க லெஸ் தென் -2, அப்போ -2க்கு கீழே இது மொத்தமா இது கீழே எவ்வளவு போனாலும் சரி நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், f of x is equal to 2x plus 7 இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க 3ல இருந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ல இருந்து கரெக்டா 3ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு நம்பர் போனாலுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் எது போனாலுமே we have to take the function f of x is equal to what, 3x minus 2 இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 1. அப்போ f of 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ f of 4 அப்படின்னா 4ன்ற வேல்யூ எங்க வருதுன்னு சொல்லி பாருங்க. 4ன்ற வேல்யூ இந்த தேர்ட் ஃபங்க்ஷன்ல வருது. 4ன்ற வேல்யூ இங்க இருக்கு. அப்போ we have to take this function. அப்போ f of x is equal to 3x minus 2. therefore இப்போ x இருக்க இடத்துல 4 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 3 times of 4 minus 2 which is equal to what, 3 4s is 12 minus 2 is what, எனக்கு 10 அப்படினு சொல்லிட்டு f of 4 ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க f of minus 2. இப்போ f of minus 2 எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்னு சொல்லி பாருங்க. f of minus 2 எங்க வருது, இங்க வருது. f of minus 2 பாத்தீங்க அப்படினா ஒண்ணே இந்த ஃபங்க்ஷனா இருக்கலாம் அல்லது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம். பட் क्वेश्चन we have to check. क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் less than or equal to ன்னு சைன் இருந்தது அப்படினா நம்ம -2 சேர்த்து எதுக்கு எடுத்துக்கணும், இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கே எடுத்துக்கணும். அப்போ f of -2 வந்து இந்த ஈக்குவேஷன்ல we have to substitute. அப்போ f of -2 கண்டுபிடிக்க f of x is equal to எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் நாம, x square minus 2. இப்போ from this x square minus 2 இதுதான் வந்து subdivision 2. அப்போ from இதுல இருந்து பார்த்தோம் அப்படினா x இருக்க இடத்துல -2 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ -2 the whole square minus 2 which is equal to what, எனக்கு -2 square 4 அப்படினு வருது. -2 which is equal to 2 அப்படி சொல்லி வந்துருச்சு. அடுத்து பாருங்க தேர்ட் என்ன கொடுத்துறாங்க, f of 4. f of 4 பாத்தீங்க அப்படினா இப்போதான் கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூவை டைரக்ட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 அப்படினு சொல்லிட்டு இந்த f of 4 க்கு எடுத்து போட்டுக்கலாம். f of 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. f of 1 எங்க வருதுன்னு சொல்லி பாருங்க. 1 ன்றது பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஃபங்க்ஷன்ல தான் வருது. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் நான் எழுத போறேன் அடுத்த பேஜ்ல. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் is equal to what, என்ன கேட்டிருக்காங்க, f of 4 plus 2 times of f of 1. அப்போ இப்போதான் கண்டுபிடிச்சோம் f of 1 எங்க வருது. அப்போ f of x is equal to இந்த ஃபங்க்ஷன்ல வருது x square minus 2. இப்போ இந்த இடத்துல நான் f of 1 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா என்ன வருதுன்னு பாருங்க, 1 square minus 2 which is equal to -1 அப்படி சொல்லி வந்து. இப்போ f of 4 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. therefore f of 4 ஓட வேல்யூ வந்து 10 அப்படி சொல்லிட்டு நான் டைரக்ட்டா எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில இருந்து பார்த்தோம் அப்படினா இப்போ I am going to substitute this. இப்போ f of 4 ஓட வேல்யூ வந்து 10 plus 2 times of f of 1 ஓட வேல்யூ என்னது, -1 அப்படி சொல்லி போட்டா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. from this 10 minus 2 which is equal to 8 அப்படினு வருது. இப்போ இதுதான் என்னது, f of 4 plus 2 times of f of 1 ஓட வேல்யூ என்னது 8 அப்படினு சொல்லி வந்துருச்சு. இப்போ அடுத்து fourth subdivision என்ன கொடுத்துறான்னு சொல்லி பாருங்க. fourth subdivision f of 1 கண்டுபிடிக்கணும். f of 1 வந்து இப்போதான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? f of 1 வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. f of 4 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு. இது என்ன ஃபங்க்ஷன், f of 4 ன்றது தேர்ட் ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்க f of -3. f of -3 எங்க இருக்குன்னு பாருங்க. f of -3 அகைன் எனக்கு செகண்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம் அல்லது தேர்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஈக்குவல் டு எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. f of கொடுத்துருக்கிறது என்னது, f of -3 ல கொடுத்துருக்காங்க. அப்போ -3 னா நம்ம இங்க எடுக்க கூடாது, இதுல பார்க்கணும். இப்போ f of -3 எங்க வருது, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். பாருங்க f of 1 ன்றது நம்ம ஆல்ரெடி செகண்ட்லயே கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்துங்க வேல்யூ. f of 4 ன்றது ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ எடுத்துங்க. f of -3 க்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to 2x plus 7 இதுல வந்து we are going to substitute. இப்போ எழுதுறேன் பாருங்க क्वेश्चन. இப்போ f of 1 minus 3 times of f of 4 divided by f of -3. ஓகேங்களா? இப்போ f of 4 ஓட வேல்யூ என்னது, நாம கண்டுபிடிச்ச f of 4 ஓட வேல்யூ வந்து we know the value of f of 4 is 10. similarly f of 1 ஓட வேல்யூ இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -1. ஓகேங்களா? இப்போ f of -3 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ f of -3 ன்றது என்னது, which is equal to f of x எந்த ஃபங்க்ஷன்ல போனா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல தான -3 வருது. எஸ். அப்போ 2x plus 7. அப்போ 2x plus 7. therefore 2 times of -3 plus 7 which is equal to what, f of -3 தானே. f of -3 is equal to, இப்போ f of -3 ஓட வேல்யூ which is equal to -6 plus 7 which is equal to 1 அப்படி சொல்லிட்டு f of -3 ஓட வேல்யூ வந்துருச்சு. இப்போ டைரக்ட்டா I'm going to substitute பண்ணலாமா.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னது 1 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10 ஓகேங்களா டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3ஓட வேல்யூ என்னது எஃப் ஆஃப் மைனஸ் 3ஓட வேல்யூ 1 அப்போ which is equal to what 1 minus 30 divided by 1 divided by 1 இருந்தா அப்படியே போட்டுடலாமா which is equal to பாருங்க கரெக்டாக போட்டிருக்கோமா is there something wrong minus 1 இப்போ இந்த மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்ன்றது மைனஸ் 1 தானே அப்போ மைனஸ் 1 பாருங்க இப்போ எஃப் ஆஃப் 1 இருக்க இடத்துல மைனஸ் 1 சொல்லி போடணும் இப்போ which is equal to what minus 1 divided by 30 divided by 1 வரும் அப்போ 1 எடுத்துடலாம் which is equal to minus 31 அப்போ fourth subdivision வேல்யூ அதாவது f of 1 minus 3 times of f of 4 divided by f of minus 3 ஓட வேல்யூ minus 31 I hope இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you